ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. போன எபிசோடில் ரோச்சனன் கட்டிய புதிய மாளிகை எளிதில் தீப்பிடிக்கக்கூடியதாக இருப்பதையும் அந்த மாளிகையை சுற்றி தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருப்பதையும் பார்த்து யுதிஷ்டிரர் பாண்டவர்களிடத்தில் அதை பற்றி விவரமாக சொல்லி நாம் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வீமன் கோபப்பட்டு இப்படி எதற்கு நாம் இந்த கெட்டதை தெரிந்து கொண்டும் இங்கே இருக்க வேண்டும், நம்ம இப்பவே போய் துரியோதனன் மற்றும் அவன் சகோதரர்களை ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சொல்லும்போது யுதிஷ்டர் வேண்டாம், அமைதியாக இங்கு இருப்போம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சந்தேகம் வராதபடிக்கு நாம் ஒற்றுமையாக இங்கு இருப்போம்னு சொல்றார். அதன் பிரகாரமே பாண்டவர்கள் என்ன பண்றார், அதுக்கு அடுத்த காலத்தில் எல்லாமே அந்த வாரணாவத நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்வந்தர்கள், அந்தணர்கள், புரோகிதர்கள் அவ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரா. ஒவ்வொரு நாளும் வனத்துக்குள் போய் வேட்டையாடுற மாதிரி போறா. ஆனா போகும்போதெல்லாம் அந்த வனத்தில் வழிகள் எப்படி இருக்கிறது, எந்தெந்த வழி எங்க போறது அப்படின்ற விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் அவர்கள் சமயோஜிதமாக கண்டுபிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். அதே சமயத்தில் வாரணாவதம் நகரத்திற்கு வரும் பொழுது தாங்கள் மிகுந்த சந்தோஷத்துடனும் திருப்தியுடன் இருப்பது போல குந்தியும் மற்ற பாண்டவர்களும் காட்டிக்கொள்கிறார்கள். அதை பார்த்து வாரணாவத மக்கள் எல்லாம் இந்த பாண்டுபுத்திரர்கள் எவ்வளவு அன்பாக இந்த ஊரில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். அதை கேட்டு புரோச்சனனுக்கும் அவன் மனத்திற்குள் ஒரு நல்ல எண்ணம் உருவாகிறது. அதாவது இந்த பாண்டவர்கள் தம்மை பூரணமாக நம்பிவிட்டார்கள், இந்த அரக்கு மாளிகையில் உள்ள அபாயத்தை அவர்கள் இன்னும் அறியவில்லை என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் இந்த புரோச்சனன் என்ன பண்றான், இவர்களை ஒழிக்கும் காலம் அருகில் வந்துவிட்டதாக நினைத்து கொள்கிறான். அதே காலத்தில் இந்த புரோச்சனன் தனக்கு தெரிந்த ஒரு துஷ்ட புத்தி உள்ள வேடச்சியையும் அவளுடைய 5 மகன்களையும் தனக்கு உதவியாக இருக்குமாறு இந்த மாளிகைக்கு வரவழைக்கிறான். அதன்படியே வந்த வேடச்சியும் குந்தியிடம் சிநேகம் செய்து கொண்டு அவளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொள்வது மட்டுமல்லாமல் காட்டிலிருந்து வகை வகையான தேன் மற்றும் கனிகளை கொண்டு இவர்களை திருப்தி செய்கிறாள். இருந்தாலும் அவள் மேல் பாண்டவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. இப்படி இருக்கும் காலத்தில் ஒரு நாள் புரோச்சனன், இதுதான் இந்த பாண்டவர்களை அழிப்பதற்கு சரியான தினம், இன்று நாம் தீயை வைத்து விடலாம் என்று யோசனை செய்துகிறான். அந்த யோசனையை புத்திசாலியான யுதிஷ்டர் கண்டுபிடித்து மனத்தில் கவலை கொள்கிறார். அப்படி புரோச்சனன் யாரும் அறியாமல் களிப்புற்று இருக்கையில் யுதிஷ்டர் பாண்டவர்கள் கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்றார், இன்று நாம் இந்த மாளிகைக்கு தீ வைத்து விட்டு நாம் தோண்டிய சுரங்கத்தின் வழியாக தப்பித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீமனே அதற்கு வேண்டிய காரியங்களை நீ செய் அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல குந்தி என்ன சொல்றா, அதன் விஷயமாக நான் இன்னைக்கு ஈவினிங் அன்னதானம் செய்வதாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் செய்விப்பதற்காக தயாரிக்கிறாள். இந்த வேடச்சியும் அவர் புத்திரர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு அதற்கு உதவி செய்கிறார்கள். நகரத்தில் உள்ள ஸ்திரீகள் அனைவரும் போஜனத்தை செய்துவிட்டு மிக சந்தோஷமாக அவர்களோடு இறந்துவிட்டு போஜனமும் பானமும் செய்து அவர்கள் எல்லாம் விடை பெறுகிறார்கள். அன்று புரோச்சனனும் மிக அதிகமாக உண்டு பானத்தை குடித்த காரணத்தினால் களைப்பட்டு தூங்கி விடுகிறான். இந்த வேடச்சியும் அவன் புத்திரர்களும் கூட அதே மாதிரி உணவருந்து விட்டு களைப்புற்று தங்கள் நினைவில்லாமல் படுத்து கிடக்கிறார்கள். அந்த சமயத்தில் பீமனானவன் அக்னியை மூட்டி அந்த வாரணாவத மாளிகையின் ஒரு மூலையில் அதை எரிய வைத்து விட்டு மாளிகையின் வாயிலிலும் எரித்து விடுகிறான். பின்னர் அந்த வீட்டை சுற்றிலும் அக்னிதானம் செய்துவிட்டு குந்தி மற்றும் பாண்டவர்கள் 5 உடனடியாக அந்த மண்டபத்தில் தாங்கள் தோண்டி வைத்த இந்த சுரங்க கதவை திறந்து கொண்டு அதன் வழியாக ஓடிவிடுகிறார்கள். மயக்கமுற்று பானத்தை அருந்திய புரோச்சனனும்
வேடச்சியும் அவர் 5 மகர்களும் அந்த நெருப்பிலேயே கருகி இறந்து விடுகிறார்கள். அதன் பின் அந்த ராத்திரியில் பாண்டவர்கள் அனைவரும் தப்பித்த பிறகு அந்த மாளிகை மிகுந்த அக்னியால் எரிக்கப்பட்டு சப்தம் உண்டாவதை கேட்டு அந்த வாரணாவதத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு விடுகிறார்கள். வீடு தீப்பட்டு எரிந்து அந்த வீட்டினில் இருந்த பாண்டவர்கள் அனைவரும் இறந்து விட்டதாகவே அவர்கள் நினைத்து துரியோதனனையும் திருதராஷ்டிரனையும் மிகவும் அவமரியாத வார்த்தைகளால் அவர்கள் அவனை பற்றி பேசுகிறார்கள். இந்த பாவியாக திருதராஷ்டிரன் தன்னுடைய மகனாகிய துரியோதனனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்ற கெட்ட புத்தியினால் இந்த பாண்டவர்களின் புத்திரர்களை தீயினில் பலி கொடுத்து விட்டான். இது ஒரு தர்மமா? இந்த திருதராஷ்டிரனும் அவன் புத்திரர்களுக்கும் ஏன் இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த வீட்டை 4 புறமும் சூழ்ந்து கொண்டு திரிகிறார்கள். அதன் பின்னர்கள் அவர்கள் மிகவும் துக்கமாகி தண்ணீரை விட்டு அந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி சென்று கொண்டிருக்கும் பொழுது பாண்டவர்கள் தங்கள் சுரங்கத்தின் வழியாக யாருக்கும் தெரியாமல் வெளிப்பட்டு வனத்திற்குள் நுழைந்து இருட்டில் வேக வேகமாக தன் தாயாருடன் அவர்கள் போகிறார்கள். அந்த சமயத்தில் அச்சப்படத்தக்க பீமசேனன் ஒருவன் மட்டுமே தன் சகோதரர்களையும் தன் தாயையும் சுமந்து கொண்டு வேக வேகமாக அந்த வனத்துக்குள் வழி தேடி செல்கின்றான். மிகுந்த பராக்கிரமம் உள்ள பீமசேனன் தாயாரை தன் தோளிலும் நகுல சகாதேவர்களை இடுப்பிலும் யுதிஷ்டரையும் அர்ஜுனனையும் 2 கைகளால் பிடித்து கொண்டு வேக வேகமாக மரங்களை முறித்து கொண்டு பூமியில் கால் வைத்து அந்த வனத்தின் வழியாக போகிறான். இந்த சமயத்தில் முன்பே விதுரர் தான் செய்து வைத்தபடி ஒரு மனிதனை தேடி பிடித்து அவன் மூலமாக கங்கையை தாண்டுவிப்பதற்காக நல்ல சிறந்த முறையில் கட்டப்பட்ட ஒரு கப்பலையும் அதே தண்ணீரில் மிக வேகமாக போவதற்கான இயந்திரங்களையும் செய்து வைத்திருந்தார். அந்த மனிதனை இந்த வனத்தில் பாண்டவர்கள் தப்பித்து வரும் நேரத்தில் பார்க்குமாறு அவர் கட்டளையிட்டு அனுப்பித்திருந்தார். அந்த மனிதனானவன் அந்த வனத்தில் குறிப்பிட்ட இடத்தில் பாண்டவர்களையும் குந்தியையும் பார்க்கிறான். பார்த்தவுடன் அவர்களை நமஸ்கரித்து விதுரர் அவனுக்கு சொன்ன விஷயங்களை அவர் யுதிஷ்டருக்கு சங்கேத மொழியில் சொன்ன வாசகங்களை ஒரு முறை யுதிஷ்டரனுக்கு சொல்கிறான். அவன் சொல்வது என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் புத்திசாலித்தனத்தினால் தனக்கு வரும் ஆபத்தை உணர்ந்து கொண்டு பூமியின் வலைக்குள் எப்படி ஒரு பன்றியானது ஒளிந்து கொண்டு தீயிலிருந்து தப்பிக்குமோ அதே மாதிரி அவன் தப்பித்து விட்டு அதன்பின் நட்சத்திரங்களின் உதவியினால் இருட்டில் வழி தேடி தப்பிப்பான் அப்படின்னு சொன்ன சங்கேத பாஷையை சொன்ன உடனே யுதிஷ்டிரர் இவன் விதுரனால் அனுப்பப்பட்டவன் என்பதை உணர்ந்து அவனை கட்டி தழுவி கொண்டவுடன் அவன் சொல்கிறான், பாண்டவர்களே, உங்களுக்காக விதுரர் அவர்கள் முன்னமேயே ஒருவனை விட்டு பாதாளத்தில் ஒரு சுரங்கத்தை செய்தார். அந்த சுரங்கமானது கனகன் என்பவனால் செய்யப்பட்டது. அதன் வழியாக நீங்கள் வெளியே வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த கங்கை கரையில் இருக்கிறீர்கள். இங்கிருந்து நீங்கள் தப்பித்து அடுத்த கரைக்கு செல்வதற்கு வசதியாக ஒரு கப்பலையும் அவர் இங்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் வேகமாக ஏறி அக்கறைக்கு போய்விடவும். நீங்கள் தப்பித்த விஷயத்தை நான் விதுரருக்கு தெரிவித்து விடுகிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனேயே இவன் என்ன பண்றான், அங்க எடுக்கிற ஒரு செம்படவ ராஜனின் மகனின் உதவியுடன் அந்த கப்பலில் ஏறி பாண்டவர்களும் குந்தியும் கங்கை கரை வழியாக அடுத்த கரைக்கு போய் சேர்கிறார்கள். உடனே இந்த விதுரரால் அனுப்பப்பட்ட மனிதன் வேகமாக விதுரரை அடைந்து அவர் பாண்டவர்களும் குந்தியும் எந்த விதமான அபாயமும் இன்றி வாரணாவத அரக்கு மாளிகை தீயிலிருந்து தப்பித்து கங்கை கரை அடைந்து மறுகரைக்கு சென்று விட்டார்கள் என்ற விஷயத்தை சொன்னவுடன் விதுரர் அவனை மிகவும் சந்தோஷத்தோடு ஆசீர்வாதம் செய்து அவனுக்கு வேண்டிய தனங்களை கொடுத்து அவனை அனுப்பி விடுகிறார். இந்த சமயத்தில் அக்கறையில் இறங்கிய பாண்டவர்கள் துரியோதனன் தங்களை கண்டுபிடிப்பதற்கு முன்னாக நட்சத்திரங்களின் உதவியுடன் வனம் விட்டு வனம் தாண்டி வழியில் வரக்கூடிய தடாகங்களையும் தாண்டி வேக வேகமாக போகிறார்கள். போகிற வழியில் அவர்களுக்கு பசியும் களைப்பும் பயமும் சேர மிகுந்த சோர்வடைந்த பாண்டவர்களை பீமன் ஒவ்வொரு முறையும் தன் தாயையும் நகுல சகோதரர்களையும் அர்ஜுனன் மற்றும் யுதிஷ்டரையும் தன் கையால் பிடித்து கொண்டு வேக வேகமாக வழிநடத்தி செல்கின்றான். அப்படி செல்பவர்கள் வேகமாக அந்த வனத்துக்குள் புகுந்து செல்லும் பொழுது யுதிஷ்டரானவர்
பீமனே, நீ வெகு வேகமாக நாம் இந்த இருட்டு விடிவதற்குள் ஒரு பாதுகாப்பான இடத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிறான். இந்த சமயத்தில் இந்த வாரணாவத நகரத்தில் எரிந்த வீட்டை சுற்றி அனைத்து ஜனங்களும் சூழ்ந்து அந்த தீயை அணைத்தவுடன் அவர்கள் அந்த இடத்தில் இறந்து போன புரோச்சனனின் உடலையும் மற்றும் அந்த வேடச்சி அவளுடைய 5 புதல்வர்களின் உடலையும் பார்த்து, கெடுவனான புரோச்சனனும் இந்த பாண்டவர்களோட இந்த இடத்திலேயே எரிந்து போனானே என்பதை தெரிந்து கொண்டு, பாண்டவர்கள் எரிந்த விஷயத்தை முன்னமேயே திருதராஷ்டிரன் தெரிந்து வைத்து கொண்டே இவர்களை இங்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். ஏனென்றால் திருதராஷ்டிரன் கண்ணில்லாதவன், இப்பொழுது தர்மத்தையும் கைவிட்டு விட்டான். பாண்டவர்கள் இறந்த பின் அந்த புதல்வர்களை தன் புதல்வர்கள் போல கவனிக்காமல் அவர்களை வஞ்சித்து இந்த ராஜ்யம் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும்படியாக இந்த வாரணாவதத்திற்கு அனுப்பித்து இந்த மாளிகையில் எரித்து விட்டான் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட திருதராஷ்டிரனை பற்றி ரொம்ப அவதூறு பேசுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்டவர்களுடைய சடலமாகிய வேடச்சியையும் வேடச்சியின் மகன் சடலங்களையும் பார்த்து வருந்தி இந்த விஷயத்தை நாம் உடனடியாக திருதராஷ்டிரனுக்கும் விதுரர் மற்றும் பீஷ்மருக்கும் தெரிவிப்போம் என்று சொல்கிறார். அந்த சமயத்தில் அந்த மாளிகையில் சுரங்கத்தை தோண்டியவனே தன்னுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு இந்த தீயை அணைக்கும் சமயத்திலேயே அந்த சுரங்கத்தின் வாயிலையும் மண்ணை போட்டு அடைத்து மூடிவிடுகிறான். அதனால் அங்கு சுரங்கம் இருந்த துவாடே தெரியாமல் அனைவரும் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திருதராஷ்டிரன் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் முகத்தில் சோகத்தோட, என் சகோதரனான பாண்டுவின் புத்திரர்கள் அநியாயமாக அக்னிக்கு பலியாகி விட்டார்களே, குந்தியும் இறந்து விட்டார்களே, இந்த துயரத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறேன் அப்படின்னு புலம்புறான். இந்த விஷயத்தை கேட்ட துரியோதனன் மனத்தில் மிகுந்த களிப்புற்று அவர்கள் உடனே இந்த குழந்தைகளுக்கு இறந்து போன பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் செய்ய வேண்டிய அந்திம காரியங்களை நாம் கங்கையில் செய்வோம் என்று திருதராஷ்டிரன் ஆணைக்கு ஏற்ப அனைவரும் கங்கை கரைக்கு வந்து அங்கு ஜலதர்ப்பணம் செய்கிறார்கள். அந்த சமயத்தில் பிதாமகராக பீஷ்மர் பாண்டுவின் புத்திரர்களின் பிரிவை எண்ணி குந்தியும் மறைந்ததைக் கண்டு துக்கம் தாழாமல் புலம்புகிறார். அவரால் ஜலதர்ப்பணம் செய்ய முடியவில்லை. அந்த சமயத்தில் புத்திசாலியாகிய விதுரர் அவரிடத்தில் மிக அமைதியாக சென்று அடுத்தவர் கேட்காத வகையில் தான் எப்படி யுதிஷ்டரனுக்கு இந்த ஆபத்தை முன்பே அறிந்து அவனுக்கு சங்கேத மொழியில் சொன்னதையும், அதன் பின் ஒரு மனிதனை விட்டு சுரங்கத்தை தோண்டியதையும், பின் கப்பல் ஒன்றை கட்டி செம்படவ அரசன் மூலமாக அவர்களை கரையில் கரைக்க வைத்ததையும் சொல்லி, தற்பொழுது பாண்டவர்களும் குந்தியும் வனத்தின் ஒரு இடத்தில் சௌக்கியமாகவும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அவர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்ய வேண்டாம் என்று மறைமுகமாகவும் மிகுந்த ஒளி எழாமல் குறைந்த ஒளியுடன் சொல்ல, அதை கேட்ட பீஷ்மர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அவர் விதுரரை அணைத்து கொண்டு, உன்னை போன்ற ஒரு மதி நிறைந்த மந்திரியை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ இருக்கும் வரையில் பாண்டவர்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் நேரிடாது என்று சந்தோஷம் கொண்டு அவர் ஜலதர்ப்பணம் செய்யாமலேயே இருந்து விடுகிறார். அதே சமயத்தில் திருதராஷ்டிரனும் மற்றும் அவனின் 100 புத்திரர்களும் தங்கள் மனத்தில் முழுவதும் ஆனந்தத்தை வைத்துக்கொண்டு துக்கத்தினால் பரிதபர்கள் போல ஜனங்களுக்கு காட்டிக்கொண்டு அனைவரும் ஜலதர்ப்பணம் செய்கிறார்கள். அந்த சமயத்தில் திருதராஷ்டிரன், என் குழந்தைகளே போய்விட்டதை போல நான் உணர்கிறேன். பாண்டுவே, நீ என்னிடத்தில் ஒப்படைத்த உன் குழந்தைகளை காப்பாற்ற தவறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அழறான். அதை கேட்ட சில ஜனங்கள்லாம் இந்த திருதராஷ்டிரன் உண்மையிலேயே பாண்டவர்கள் இறந்ததற்கு வருத்தப்படுகிறான் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் இந்த திருதராஷ்டிரன் முன்பே பாண்டவர்களை விரும்பவில்லை, தன் மகனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்ற கெட்ட புத்தி நிறைந்த திருதராஷ்டிரன் சாமர்த்தியமாக அவர்களை வாரணாவதம் அனுப்பித்து அக்னியில் எரித்து விட்டான் என்று பேசுகிறார்கள். மற்றும் சிலர் பாண்டவர்கள் தர்ம தேவதையின் மூலமாகவும் மற்றும் தேவர்களின் மூலமாக பிறந்த குழந்தைகள், அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், அவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் கொல்ல முடியாது. அப்படி இருக்கையில் இந்த பாண்டவர்கள் இறந்தார்கள் என்பதை தாங்கள் நம்ப முடியவில்லை. எங்களுக்கென்னமோ பாண்டவர்கள் குந்தியுடன் ஏதோ ஒரு இடத்தில் சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அதை பற்றி மற்றவர்களிடம் பேசுகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் ஜலதர்ப்பணம் செய்யும் போது தாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதாக ஜலதர்ப்பணை செய்துவிட்டு
ஆனால் மனத்தில் ஒரு நிம்மதியோடு கண்டிப்பாக இந்த பாண்டவர்கள் வாரணாவதத்தில் அழிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் புத்திசாலிகள், தர்மசாலிகள், எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள். அதிலும் யுதிஷ்டர் யுவராஜாவாக இருக்கும் பொழுதே இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். தேவர்களின் அனுகிரகத்தினால் பிறந்த அந்த குழந்தைகளை தெய்வம் கண்டிப்பாக காப்பாற்றும். அவர்கள் இறந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை சொல்லிக்கொண்டே அவரவர்கள் கிரகத்திற்கு செல்கிறார்கள். அதே சமயத்தில் பாண்டவர்கள் அழிந்ததால் மிகுந்த சந்தோஷமுற்ற துரியோதனன், கர்ணன், துச்சாதனன் மற்றவர்கள் திருதராஷ்டிரனுடன் தங்கள் தங்கள் கடமைகளை முடித்துவிட்டு அவர்கள் அமைதியாக அரண்மனைக்கு செல்ல, பீஷ்மரும் விதுரரும் தங்களுக்கு தெரிந்த உண்மையினால் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தங்கள் அரண்மனைக்கு திரும்புகிறார்கள். இப்படி இருக்கையில் வனத்தில் நுழைந்து இருட்டில் பசியுடனும் தாகத்துடனும் களைப்புடனும் செல்கின்ற பாண்டவர்கள் என்னவானார்கள், எந்த இடத்தில் அவர்கள் தங்கினார்கள் போன்ற விவரங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.